ஒப்படைக்கிறேன்னு சொன்னியே, நீ ஒப்படைக்கிற லட்சணம் இதானா? இந்த மாதிரி பொணமா கொடுக்கதான் அவரை கூட்டிட்டு போனியா? சாகர வயசா அவருக்கு, சந்தோஷமா பொண்டாட்டி பிள்ளைங்களோட வாழற வயசியா? இப்படி இந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் கெடுத்துட்டு நீ என்னத்தையா வாரி கட்டிக்கிட்ட? உன் மேல எவ்வளவு மதிப்பு மரியாதை இருந்தா இந்த வீட்டு பொண்ணு உனக்கு கட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த மரியாதையெல்லாம் கெடுத்துட்டு இவங்க சந்தோஷத்தை எல்லாம் இப்படி பாழாக்கிட்டியே. ஏப்பா, நீ இந்த வீட்டு மருமகனா நடந்துக்க வேணாம், ஒரு மனுஷனாவது நடந்துட்டு இருக்கலாம்ல. இப்படி மனசாட்சியே இல்லாம மிருக மாதிரி நடந்துட்டு இருக்கியே. ஐயோ, இப்ப எதுக்கு பிரச்சனை பண்ற மாதிரி பேசுறீங்க? மிருகமா மாறி தேவ கொன்னவங்களை யாருன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஆமா, முதல்ல இது கொலையா ஆக்சிடென்டான்னு கண்டுபிடிக்கவே 2-3 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் இது கொலைன்னு தெரிஞ்சா தேடி தேடி பார்த்தா கொலைகாரனை காணோன்னு சொல்லிடுவீங்க. எல்லாமே திட்டமாட்டு தானே நடக்குது. கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மா, உங்க சொந்த பேரை செத்து இப்படி வீட்டுக்கு வாழ வந்த மருமக இப்படி விதவை ஆயிட்டாலேன்னு உங்களுக்கு வருத்தமா இல்லையாம்மா? இந்த வீட்டுல கொஞ்ச நாளா தான் சோறு திங்கிறேன், ஆனா உப்பு போட்டு திங்கிறேன். பாண்டியா, நான் உன்னை எவ்வளவு நம்பினேன், நீ இப்படி செய்வேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலப்பா. அப்படி என்னப்பா எங்க மேல பொல்லாத ஆத்திரம்? அப்படி ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. இப்படி பண்ணிட்டியேப்பா. ஆமா, சொல்லிட்டு செய்யறதுக்கு இது என்ன சாமி கும்பிடுற விஷயமா? சாவடிக்கிற விஷயமா? என்னதான் அழுது புரண்டாலும் போன வசதி திரும்பியா வந்துட போகுது. பாண்டியா, கடைசியா புருஷ முகத்தை கூட பவித்ரனால பார்க்க முடியாதப்பா. வேண்டாமா, பவித்ரா உயிரையாவது காப்பாத்துவோம். ஐயோ, இன்னொரு ஜென்மத்துல வந்து பார்க்கவா போறாங்க? எப்படியாவது கடைசியா ஒரு தடவை பவித்ரா அம்மாவை கூட்டிட்டு வந்து தேவதாமி முகத்தை பார்க்க வைக்கலாம்ல. பாண்டியா, டாக்டர் கிட்ட கங்கா சொன்ன மாதிரி ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருப்பா. பாட்டி, நாளைக்கு காலையில வரைக்கும் பவித்ரா மயக்கத்துல தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கூட்டிட்டு வந்து காட்டலாம்ல. இல்ல பாட்டி, ஆக்சிடென்ட் ஆன பாடி இன்னைக்கே அடக்கம் பண்ணி ஆகணும். எப்படியா நீங்க நினைச்ச மாதிரிதான் நடத்துறீங்க. விடுங்க, பவித்ரா அம்மா கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அவசரப்படாதப்பா, அப்பத்துல இருந்தே அந்த அம்மா லூசு மாதிரி தான் உளறிட்டு இருக்கு. பாட்டிய வேற உசு பேத்திட்டு இருக்காமா. விடு, அமைதியா இரு. வாய் நிறைய பாட்டி பாட்டின்னு எனக்கு கூப்பிடுவிய சாமி. இப்ப உன் வாய்க்கே கட்டு போட்டுட்டாங்களே பாவிங்க. அடக்கமான பையன்னு பேர் எடுத்த என் பேரனை இப்படி அடக்கிட்டாங்களே. ஐயோ தம்பி, இப்படி பிளான் பண்ணியே உங்க குடும்பத்தை கெடுத்துட்டாங்களே. ஐயோ, அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களா? இப்படி உங்களுக்கு எல்லாரும் துரோகம் பண்ணிட்டாங்களே. ஐயோ தம்பி. நினைச்சது நிறைவேறிட்டா கோவிலுக்கு வந்து நேர்த்தி கடன் செய்யற மாதிரி எங்க தேவ மாமா இறந்துட்டா
பெருசா மாலை கொண்டு வந்து போடுற மாதிரி வேண்டிக்கிட்டு இப்ப அதை நிறைவேற்றுறதுக்காக இங்க வந்தியா? பத்மினி கொஞ்சம் அமைதியா இரு. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. இந்த வீட்டு வாசல்ல கால் வைக்கிறதுக்கு கூட இவளுக்கு யோகியதை கிடையாது. வெளியில போடி. பேசி முடிச்சிட்டியா பத்மினி? இல்லடி, என்ன பண்ணுவ? உன் அக்காவை என் மாமா தான் கொண்டாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சியே. உங்க அக்காவை என் மாமா ஒரு நாளாவது நினைச்சு பாத்துருப்பாரா? அநியாயமா அவர் மேல பழிய போட்டு கரிச்சு கொட்டினியே, இப்ப சந்தோஷமாடி? என் மாமாவை இப்படி பாக்கணும் தானே ஆசைப்பட்டேன். பாரு பாரு, நல்லா பார்த்து சந்தோஷப்படு. ஆனா உன் சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்காதடி. நீயும் எங்களை மாதிரி அழ வேண்டிய காலம் கூடிய சீக்கிரத்துல வரும். உன்ன மாதிரி என்ன உள்ளவெல்லாம் மாலை போட்டா ஏன் மாமாவுக்கு தான் அசிங்கம். குடி மாலை, போடி வெளியில போ. போன்னு சொன்னேன், போடிங்கறல்ல. இதுக்கு மேல இங்க நின்னு உனக்கு மரியாதை கெட்டும். யார பாத்து நீ வெளிய போங்கற? ஏய், இவ என் பொண்ணுடி. அவ மேல கைய வைக்க நீ யாரு? என்ன தைரியம் இருந்தா அவளையே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவ. என்ன மனஸ்தாபம் இருந்தாலும் நல்லது கெட்டதுக்கெல்லாம் மனசு மாறி ஒண்ணு சேருவாங்க. நானும் அப்படிதான் மனசு மாறி. மாறி மூடி. மனசு மாறி வந்தாலும் மனசு மாறி. மனசுன்னு உன்கிட்ட ஒண்ணு இருக்கா? கடிச்சு கொல்ல வர சிங்கம் புலிக்கிட்ட கூட இறக்கப்படுற மனசு இருக்கும். ஆனா உன்ன மாதிரி நடிச்சு குடும்பத்தை அழிக்கிற மனுஷ மிருகத்துக்கிட்ட மனசுன்னு ஒண்ணு இருக்கவே முடியாது. மரியாதையா போயிடு, இல்ல உன் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுவ. ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா மறுபடியும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவேன்னு சொல்லுவ. கங்கா, என்ன இது? அவ உன் பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஏன் பேத்தி மேலே கை வைக்கிறியா? என்ன இதெல்லாம்? ஏ கிழவி, என்ன யாருன்னு நினைச்ச? நான் கங்கா. இங்க வந்து உனக்கு அடிமையாவே இருப்பேன் நினைச்சியா? அப்படி நினைச்சிருந்தனா அது உன்னோட முட்டாள்தனம். நான் உன்னை உறவாடி கெடுக்க தான் வந்தேன். புரியலையா? உன்னை பழிவாங்க. நான் என் பொண்ணு கிட்ட போன்ல பேசுறத ஒட்டு கேட்டுட்டு தான் நீ கத்தறியோன்னு உன் மண்டையிலேயே ஒரு போடு போட்டேன். பவித்ரா, பவித்ரா, ஓ நல்ல நேரம் நீ பொழைச்சுக்கிட்ட. அப்புறம் எல்லா அம்மாங்களுக்கும் பிள்ளைங்க தான் கொல்லி வைப்பாங்க. அந்த பாக்கியமும் உனக்கு கிடைக்கல. பேரனாவது கொல்லி வைக்கலாம், அந்த பாக்கியமும் உனக்கு கிடைக்கல. பார்க்கலாம், அட்லீஸ்ட் பிறக்க போற உன் பேர பிள்ளையாவது உனக்கு கொல்லி வைக்கிறான் நானு. சரி சரி, நாங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இனிமே இங்க எனக்கு என்ன வேலை? பட்டா ஏய், வா மாதவி போலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். கூப்பிட்டீங்களா சார்? ஆமா, பெங்களூர் ஜெயநகர் ப்ராஜெக்ட் கேட்டேனே.
நீங்க ஏற்கனவே கேட்டப்பவே கொண்டு வந்து வச்சுட்டேன். இன்னைக்கு இந்த ஃபைலை ஆடிட்டருக்கு அனுப்பணும். ஆமாம், நாளைக்கு அமிச்சிடலாம். ஏன் சார்? மாதவி இன்னைக்கு ஆஃபீஸ் வரலாம். இது அவங்களோட ஆஃபீஸ். ஒர்க் பண்ற ஆஃபீஸ்க்கு வரதுக்கு எதுக்கு இவ்ளோ பில்டப்? கொஞ்ச நாளாவே மாதவியோட போக்கு சரியில்லை. கொஞ்சம் நாளா இல்ல சார், கொஞ்சம் மாசமாவே. அதாவது நீங்க ஜெயிலுக்கு போன அடுத்த நாளே அவ ஆரம்பிச்சிட்டா. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லாம விட்டுட்டேன். என்ன சார்? நான் ஜெயிலேருந்து வந்ததும் ரொம்ப பொறுப்பா நடந்து முடிஞ்ச ப்ராஜெக்டை பத்தி, அதுல கிடைச்ச ப்ராஃபிட்டை பத்தி டீட்டெயிலா என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணா. அந்த ரிப்போர்ட்ல எவ்வளவு மோசடி இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரல. பட் அவ சின்சியாரிட்டிக்கு ஆனர் பண்ணணும்னு அவளுக்கு 5 lakhs worth உள்ள ஒரு டைமண்ட் நெக்லஸை ப்ரெசென்ட் பண்ணான். இது எப்போ சார் நடந்தது? அதான் சொன்னேனே, உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டேன்னு. சரி, அப்புறம்? அவ அந்த நெக்லஸை வாங்க மறுத்துட்டா. நான் என் கடமையை தான் செஞ்சேன்னு சொன்னாலா? நோ, பெங்களூர் ஜெயநகர் ப்ராஜெக்ட் முழுக்க என்னோட ஒருத்தியோட உழைப்பு, அதுல வந்த லாபம் 68 கோடியில 15% பிரிச்சு கொடுங்கன்னு சொன்னான். மை காட், 15%? அப்போ 10 கோடி 25 லட்சம் ரூபாவா? ஆமா. எனக்கு டென்ஷன் ஒரு பக்கம், நான் இல்லாதப்போ என் கம்பெனியை பொறுப்பா பார்த்துக்கிட்டாலேங்கிற அனுதாபம் ஒரு பக்கம். நீங்க கொடுத்தது 5 லட்சம் ரூபாய் நெக்லஸ், அவங்க கேட்டது 10 கோடி ரூபாய். அம்மாடி, மலைக்கும் பாதாளத்துக்கும் உள்ள வித்தியாசம். சரி, கிளைமேக்ஸ் என்ன? நான் ஷேர் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவ நெக்லஸ் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டா. சோ உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் லாபம். அந்த ஜெயநகர் ப்ராஜெக்ட் செலவை பத்தி நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. இனிமே தான் நான் செக் பண்ண போறேன். செக் பண்ணி தப்ப கண்டுபிடிச்சா மட்டும் அவளை வேலையை விட்டு தூக்கிடுவீங்களா? நோ, அவளை வேலையை விட்டு அனுப்புனா எனக்கு தான் கஷ்டம். ஏன்னா என் தொழில் எதிரிகளை ரொம்ப ஈஸியா ஒழிச்சு கட்டியிருக்கா. ஸோ மாதவி நான் விடவே மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். உட்காரு. தேங்க்யூ சார். நம்மளோட பெரிய எதிரிய யமன் கூட்டிட்டு போயிட்டான். தேவ் இறந்ததை பத்தி சொல்றீங்களா சார்? வேற யாரு? அவனை ஒழிக்கிறதுல நீ எடுத்த ஒவ்வொரு எஃபோர்ட்டும் ஃபெயிலியர் ஆகிட்டே தான் இருந்துச்சு. அவனை சாகடிச்சதே நான் தான். ஆனா உங்களுக்கு அது தெரிய வரும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கே காத்துக்கிட்டு இருக்கா. இந்த சந்தோஷத்தை நம்ம பார்ட்டி வச்சு செலிப்ரேட் பண்ணலாமா? இதுல இன்னொரு விஷயம் நடந்திருக்கு தெரியுமா? தேவ் செத்த அதே நாள்ல அவன் வைஃப் பவித்ராவையும் யாரோ அட்டாக் பண்ணிருக்காங்க. அவளும் ஆபத்தான நிலைமையில அட்மிட் ஆயிருக்கா. அவளுக்கு புருஷன் இருந்த விஷயமே இப்ப வரைக்கும் தெரியாது. ஓ, தேவ் குடும்பத்தை மொத்தமா அடியோட அழிக்கிறதுக்கு எவனோ பிளான் பண்ணிருக்கான். பட் அவனோட வைஃப் மட்டும்தான் ஜஸ்ட் மிஸ், அப்படிதானே? அவ எந்த அதிர்ச்சியான செய்தியும் கேட்க கூடாதா. தேவ் செத்ததை கேட்டாலே அவ்வளோ அதிர்ச்சியில செத்து போயிடுவாளாம். ஓகே, இனிமேலாவது நம்ம கம்பெனி ஒர்க்கை பார்க்கலாம்ல? சார், நான் இந்த சிட்டிக்கு வந்ததே தேவ பழி வாங்கணுங்கிறதுக்காக தான். இப்போ தேவ் செத்துட்டான். எனக்கு இனிமே இங்க வேலை இல்லை. நான் என் சொந்த ஊருக்கே போக போறேன். ஏன் மாதவி, நீ கேட்ட ஷேர் தரலன்னு கோவமா? நீங்களா கொடுத்திருந்தீங்கன்னா அது கௌரவமா இருந்திருக்கும். நான் கேட்டு நீங்க தராதது எனக்கு பெரிய இன்சல்ட் தான். பொதுவா கூலிக்கு மூட்டை தூக்குறவன் கூலிக்கு தான் ஆசைப்படணும், மூட்டை மேல ஆசைப்படக்கூடாது. ஹலோ, நான் எனக்கான உரிமையை தான் கேட்டேன். சாரி, நான் பொதுவா தான் சொன்னேன். நான் கிளம்பிட்டேன்ல, இனிமே ஊர் ராஜ்யம் தான். எனக்கு மத்தவங்களை அதிகாரம் பண்ணவும் ஆட்டி படைக்கவும் தெரியாது. ஏய் ஏய், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஏன் சண்டை போடுறீங்க? லீவ் இட். மாதவி,
நீ எந்த ஊர்ல செட்டில் ஆக போற? சொந்த ஊர் கோயம்புத்தூர்ல. ஓகே, ஆல் தி பெஸ்ட். எப்போ எந்த உதவினாலும் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் சார். என்னோட சின்ன அட்வைஸ், எஸ் ப்ளீஸ். எல்லாரும் என்ன மாதிரி டெடிகேட்டடா இருப்பாங்கன்னு நினைச்சு ரொம்ப இடம் கொடுத்துறாதீங்க. இடம் கொடுத்தீங்கன்னா கூடத்துல பாய போட்டே படுத்துருவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க என்னதான் சொல்றீங்க? என்னை பத்தி சாருக்கு நல்லாவே தெரியும். உன் மனசு உறுத்துச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் உன்னை சொல்லல சார். நான் கிளம்புறேன் ஐயோ சார். மாதவி, இத்தனை நாள் போட்டதெல்லாம் வேஷம்னு தெரிஞ்சு போச்சு. யார வேஷம் போட்டேன்னு சொல்ற? மொத்த பாசத்தையும் குத்தகைக்கு எடுத்த மாதிரி மஞ்சு மேடத்தை அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருந்தீங்கல்ல, அப்பா அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும்னு தோணலையா? ஐயோ, அம்மா விட்டு பிரிய போறமேன்னு மனசு துடிக்க வேண்டாம்? அவ என்ன பெத்த அம்மாவா மனசு துடிக்கிறதுக்கு? உன்னை பார்த்தா மனசு துடிக்கிற மாதிரி தெரியலையே, அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பாசம் வேஷம் தானே அர்த்தம். ஆமா மாதவி, அம்மா கிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடு. மகன் அவங்களும் என்கிட்ட போலியா தானே பாசத்தை கட்டினாங்க. காரியவாதி. என்ன மாதவி யோசிக்கிற? அம்மா இத்தனை நாள் மகன்னு தூக்கி வச்சு கொண்டாடினதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அவங்களும் மனசு கஷ்டப்படுவாங்க. எனக்கு மட்டும் மனசு கஷ்டப்படலையா சார்? அம்மாவை பார்த்து நான் ஊரை விட்டு போறேன்னு சொல்ற தைரியம் எனக்கு இல்லை சார். எனக்கு மட்டும் மனசு கஷ்டப்படலையா சார்? அம்மாவை பார்த்து நான் ஊரை விட்டு போறேன்னு சொல்ற தைரியம் எனக்கு இல்லை சார். உலக நடிப்படா சாமி. எனக்கு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனை தவிர வேற எதுவும் தெரியாது. அத இங்க பண்ணவும் முடியாது. ஏன் முடியாது? உங்க தொழிலையே நானும் இங்க செஞ்சா அது குரு துரோகம் ஆயிடும் சார். அம்மா கிட்ட நீங்களே சொல்லிடுங்க சார். நான் ஊருக்கு போயிட்டு அம்மா கிட்ட போன்ல பேசிக்கிறேன். நான் வரேன் சார். ஏன் பிரியா டென்ஷன் ஆகுறீங்க? வேலையை பாருங்க. இவ கோயம்புத்தூர்ல போய் செட்டில் ஆக போறதெல்லாம் போய் சார். பாத்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு எதிராவே அவ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதான் போறா. அப்படி மட்டும் செஞ்சானா தேவுக்கு நடந்த மாதிரி நானே அவளை கோயம்புத்தூர் பைபாஸ்ல வச்சு கார் ஏத்தி கொண்டுடுவேன். எனக்கு என்னமோ மாதவியோட மரணமோ ரொம்ப கேவலமா தான் இருக்கும்னு தோணுது. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன சார்? தேவ் செத்துட்டான். தேவ் செத்த விஷயம் அவனோட ஒய்ஃபுக்கு தெரியாது. அந்த விஷயம் தெரிஞ்சா அந்த பவித்ரா செத்து போயிடுவா. சார், இதெல்லாம் மாதவியே சொல்லிட்டா. நீங்க என்ன சொல்ல போறீங்க? தேவ் செத்துட்டாங்கிற விஷயத்த பவித்ராவோட காதுல போடணும். இது ஒரு பெரிய விஷயமா? ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க போகும்போது சொல்லிட்டா போச்சு. இப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சதும் அந்த பவித்ராவை யாரும் நெருங்காதபடி அந்த பாண்டியன் பிளான் பண்ணியிருக்கான். இப்போ என்ன பண்ண போறீங்க சார்? இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு ஒரே வேலை பவித்ராவுக்கு அவன் புருஷன் இறந்த விஷயத்த சொல்றது தான். சார், அபாய கட்டத்தை தாண்டிட்டாலும் பவித்ராக்கு இன்னும் கான்சியஸ் வரல. ரொம்ப இக்கட்டான பொசிஷன்ல இருக்கும் டாக்டர். பவித்ராவுக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் டெத் விஷயம் தெரியலங்கிறது தானே? தெரியலங்கிறத விட இத பவித்ரா கிட்ட எப்படி சொல்ல போறோம் தான் எங்களுக்கு புரியல டாக்டர். இங்க பாருங்க, நீங்க கொஞ்ச காலத்துக்கு அதை மறைச்சு வச்சுதான் ஆகணும். டாக்டர், இன்னொரு விஷயம் டாக்டர். சொல்லுங்க. நாங்க ரொம்ப ரகசியமா வச்சிருந்த விஷயம் உங்க ஹாஸ்பிட்டல் முழுக்க பரவி இருக்கு.
எதை வச்சு சொல்றீங்க? தேவ் இறந்த விஷயத்தை பற்றி தான் சொல்கிறேன். யாராவது பவித்ரா கிட்ட சொல்லிடுவாங்களோன்னு ரொம்ப பயப்படுறோம். யார் இதை சொல்ல போறாங்க? கூட்டி பெருக்கிற ஒரு அம்மா தான் இதை சொல்றாங்களா? அவங்க பாவம் வருத்தப்பட்டு தான் அதை சொல்லியிருக்காங்க. ஆனா அது பவித்ராவை பாதிக்கும்னு அந்த அம்மாவுக்கு தெரியாதுல்ல. இந்த ஃப்ளோரோட ஸ்வீப்பர் யார் சிஸ்டர்? சரோஜா டாக்டர். போய் அவங்கள கூட்டிட்டு வாங்க. இதோ கூப்பிட்டு வேலையை விட்டு தூக்கிடுறேன். ஐயோ, அவசரப்பட்டு வேலையை விட்டெல்லாம் தூக்காதீங்கம்மா. இனிமே இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு நீங்க கண்டிச்சீங்கன்னா போதும். சரிம்மா, ஸ்வீப்பரோட வேலை என்ன? கூட்டி பெருக்குறது தானே. அந்த வேலையை ஒழுங்கா பார்க்க வேண்டியது தானே. தேவையில்லாம எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யணும்? வணக்கம். வணக்கம் டாக்டர். பவித்ரோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னு உனக்கு யாருமா சொன்னது? என் மருமக சொன்னா டாக்டர். மருமகளா? ம். அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பவித்ராமா ஆஸ்பத்திரிக்கு வந்தப்போ என் மருமகளுக்கு வேலை சரி. கேட்டேன். அடுத்த நாள் வேலையும் போட்டு கொடுத்துட்டாங்க. அவ இன்னைக்கு வேலைக்கு போல. என்னன்னு கேட்டேன். தேவையா இறந்துட்டதுனால இன்னைக்கு லீவுன்னு சொன்னா. ஏன் நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா சார்? இல்லம்மா, நீங்க சொன்னதுல தப்பு இல்ல. மனசு தாங்காம தான் பேசிட்டேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்கம்மா. அது இல்லம்மா, பவித்ராவோட புருஷன் இறந்துட்டாருங்கிற விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாதுமா. ஐயோ, அப்படியா? இனிமே உசிரே போனாலும் சொல்ல மாட்டேம்மா. இனிமே நீங்க இந்த ஃப்ளோரை பெருக்க வேணாம். மேல செகண்ட் ஃப்ளோருக்கு போயிடுங்க. சரிங்க டாக்டர். அம்மா, ஏதாவது தெரியாம சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கங்கம்மா. எதுக்கு மன்னிப்பலாமா? நீங்க பாசத்துல தானே சொல்லிருக்கீங்க. பரவாயில்ல, போங்க. சரிங்கம்மா. டோன்ட் வரி, பிரச்சனை வராம பாத்துக்கலாம். சரிங்க டாக்டர். சிஸ்டர், ஏதாவது அர்ஜென்ட்டா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே டாக்டர். தொட்டு தாலி கட்டின புருஷனோட முகத்தை கடைசியா பவித்ராவால பார்க்க முடியாம போயிடுச்சே. யாராவது பவித்ராவை நலம் விசாரிக்க வந்தா தேவ் பற்றி பேசக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டு தான் ரூம்குள்ளே அனுப்பணும். எதுக்கு? கொஞ்ச நாளைக்கு யாரும் அவளை பார்க்க வர வேண்டாம்னு சொல்லிடலாமே. அப்படி சொன்னாலே அது தேவையில்லாத சந்தேகத்தை உண்டாக்கும். விசாரிக்க வரவங்க கிட்ட நாமளே பவித்ராவை பார்க்க முடியாதுன்னு பக்குவமாக சொல்லி அனுப்புவோம். மயக்கம் தெளிஞ்சு பவித்ரா கண்ணு முழிச்சாலே முதல் கேள்வியாவே தேவ பத்தி தான் அவ கேப்பா. அத்தை சமாளித்து தான் அத்தை ஆகணும். பவித்ராவோட நிலைமையை பார்த்து நாம யாராவது உணர்ச்சி வசப்பட்டு தேவ பத்தின உண்மையை அவகிட்ட சொல்லிடக்கூடாது. மாப்பிள்ள, எங்க அம்மாவை மட்டும் ஹாஸ்பிட்டல் பக்கம் வர வேண்டாம்னு சொல்லுங்க. வயசானவங்களால மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்தை வச்சு பாதுகாக்க முடியாது. பேத்தியை பார்க்க வரவங்கள எப்படியாத்த தடுக்க முடியும்? பவித்ராவுக்கு தேவி இறந்த விஷயம் நம்ம குடும்பத்துல உள்ளவங்க மூலமே தெரிஞ்சிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாப்பிள்ள.